பேரை மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. யதார்த்தமான விஷயம். இதை நான் பொய்யா கூட சொல்லியிருக்கலாம். நான் நடந்த விஷயத்தை சொன்னேன். இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை இவர் ஜெயிக்கிறதுக்கு ஆர்கியூமெண்ட்லையில் இவர் ஜெயிக்கணும், வாதங்கள்ல ஜெயிக்கணும். அதை விட்டு என்ன பண்ணுறாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நுசுகா சொன்னார். அதே தடுமாற்றம் தான். அவர் இப்படி சொல்லவே இல்லை. இப்போ காட்டுறாருல, இதே நான் கேட்டேன். அபூதாவூதுடைய ஒரு நுசுகா இருப்பதாக இப்னு ஹஜர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தன்னுடைய இதில் குறிப்பிட்டே இருக்கிறார். அபூதாவூதில் இந்த மாதிரி ஒரு நுசுகா இருந்தது இப்னு ஹஜர்கிட்ட. எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், அவருடைய புஸ்தகத்திலே கூட இருக்குது, இந்த பேச்சிலையும் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார், நான் அப்படி சொல்லலைங்கிறார். அந்த மாதிரி வார்த்தையை நான் சொல்லலை, அந்த நுசுகாவை தான் கேட்டோம். ஃபத்துல் பாரியை நான் உங்கள்கிட்ட கேட்கல. கேட்டது எது, அபூதாவூதுடைய இன்னொரு பிரதி இப்னு ஹஜர்கிட்ட இருக்குன்றீங்களே, அது எங்கேன்னு கேட்டோம். அதைத்தான் கேட்டோம். அந்த நுசுகாவை தான் நீங்கள் 7 மணிக்கு கொண்டாந்து தாங்கன்னு கேட்டேன். இவர் நுசுகான்ற ஒரு வார்த்தை வரும்ல, அதை எடுத்துகிட்டு தருக்குன்னு காட்டுறாரு. அதையும் சகோதரர்களில் கேமராவில் காட்டுக்கங்கிறாங்க. சரியா, இதுக்கு சம்மந்தமே நல்லா காட்டிட்டு போங்க அவனுக்கு தான். சரி, அதனால் டாபிக் என்னன்னு கேட்டால், விஷயத்துக்கு வாங்க. தடுமாற்றம்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை விளங்கிக்கிறேன்னு, மனிதன் என்றாலேயே நான் வந்து 2 மணி நேரம் பேசுனதில் எல்லாமே ஒரு வார்த்தை கூட மிஸ்டேக் இல்லாமல் என்னால் உங்களால் உலகத்தில் எந்த மனுஷனாலும் பேச இயலுமா? 2 நாள் பேசின பேச்சுக்களில் எவ்வளவோ நம்மளை அறியாமல் பேர் குழப்பங்கள் வரும், மாற்றி சொல்லியிருப்போம். அந்த குல்லாமுல சொல்லும்போது கூட பேரை மாற்றி சொல்லிட்டு அப்புறம் மாற்றினேன், யாவோ குறைவாக சொல்லிடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு பேச்சில் எழுதி வச்சு படிக்கிறதுக்கும் பேச்சுக்கு மத்தியில் இது வரலன்னு சொன்னால் அவன் மனுஷனே இல்லைங்க. இந்த விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லி அவர் அதெல்லாம் இல்லாதவர் மாதிரி காட்டினார்னா அது என்ன அர்த்தங்கிறேன். எனக்கு மேலே 100% 100 மடங்கு தடுமாறி, நான் ஒன்றுண்டா அவர் எவ்வளவு 100 மடங்கு தடுமாறின ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லி, இதிலிருந்தே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இங்கே ஹக்கு நிலைநாட்டப்பட்டு விட்டது, ஆஹா இப்படி தான் மார்க்கத்தை அணுகிறதுனா இது ஒன்றே போதும். உங்கள்கிட்ட வந்து விவாதமே பண்ண தேவையே இல்லை. அவளுக்குதா சரி இந்தாருங்க. இப்போ இந்த பாருங்க, இது அவருடைய இது சொல்லலைங்கிறார்ல, இப்போ சொல்கிறார். இப்போ 3வது தடுமாற்றம் அவருடைய புக்கில் அந்த குழப்பங்கள் போட்டார்ல, அந்த இதில் எழுதியிருக்காரு. இப்னு ஹஜர் தன்னுடைய இசாபா என்ற நூலில் தன்னிடம் இருந்து வந்த அபூதாவூதின் பிரதியில் உள்ளது என்று இட்டுக்கட்டி எழுதிவிட்டார்னு சொல்றீங்களாங்கிற இப்படி சொன்னார். அவர் பச்சை எழுதிவிட்டு இல்லைங்கிறார். அதாவது சொல்லவும் செஞ்சார், அது கூட மறந்துடலாம். எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு, இப்னு ஹஜர் சொல்றாராம், என்னிடத்தில் அபூதாவூதுடைய இன்னொரு பிரதி இருந்ததுன்னு சொன்னார், அதை இட்டுக்கட்டினாரான்னு கேட்குறாரு. இப்னு ஹஜர் எங்கே சொன்னார் தான் கேள்வி. இசாபா நூல்னு வேற போட்டிருக்கிறீங்க. அப்போ இது தடுமாற்றமா பொய்? அப்போ தடுமாற்றம் இல்லை, விவரமாக தான் பேசுகிறீங்கன்னா அப்போ பொய்யை நிலைநாட்டுறதுக்கு பொய், ஒரு தவறான கருத்து நிலைநாட்டுறதுக்கு பொய்யும் சொல்லுவீர்களா? அப்போ விட்டு அடிப்பீங்களா அவ்வளோ தைரியமாக ஒரு சபையில் வந்து? அப்போ இப்னு ஹஜர் சொன்னார்னு தான் சொல்லியிருக்கேன். நல்லா விளைக்கணும். இப்னு ஹஜர் இடத்துல இன்னொரு பிரதி இருந்ததாக இப்னு ஹஜர் சொல்கிறாரு, அதை இவர்கள் பொய் என்கிறார்களாங்கிறாரு. நான் கேட்குறேன், இப்னு ஹஜர் எங்கே சொன்னார்னு அதைத்தான் இப்போ எடுத்துக்க, அதைத்தையும் காட்டுங்க. இப்போ எடுத்த பேப்பரில் இதை காட்டுங்க. இப்னு ஹஜர் சொன்னார்ல, அபூதாவூது நுஸ்கா என்கிட்ட இருக்குதுன்னு, அந்த வாசகத்தை நுஸ்கா கூட காட்ட வேணாம், இந்த வாசகத்தை என்னிடத்தில் அபூதாவூதுடைய ஒரு நுஸ்கா இருந்தது அப்படின்னு இப்னு ஹஜர் சொன்னார்னு எழுதியிருக்கிறீங்கல்ல. இல்லை இசாபா அவங்கள்ட்ட இருக்கும், மூடி வச்சுட்டாரோ? சரி வாங்க, நீங்கள் கம்ப்யூட்டரை மூடிட்டதுனால சொல்கிறார் அவர், வேறு ஒன்றும் இல்லை. சரி வேணாம் விடுங்க. இதாங்க மேட்ரு. அதனால் வந்து இதெல்லாம் மேட்ரு இல்லை, மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஹக்கு வந்து இதுதான் ஹக்கு, ஒன்றும் இல்லை, சும்மா தேவையில்லாமல் டைம் பாஸ் பண்ணுறாங்க, எப்படா ஓடுவோன்னு பார்க்குறாங்கன்றது வெளிப்படையாக தெரிகிறது. விடுங்க, அடுத்து வாங்க. அர்த்தமுள்ள கேள்விகளாக கேளுங்கம்மா. 1 மணி நேரம் இருக்குது, வேஸ்ட் பண்ணாமல் நல்ல கேள்வியாக கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பின்னால் கேள்வி கேட்பவர்கள் முடிந்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு நான் ஏற்கனவே வந்துவிட்டேன், மன்னிக்கவும். என்னுடைய பேர் அகமது பாஷா. அதாவது சகோதரர் பி ஜைனுல்லாபுதீன் அவர்களுக்கு என்னுடைய கேள்வியை வைக்கிறேன். சகோதரர் பி ஜைனுல்லாபுதீன் அவர்கள் லாஜிக், அறிவுக்கு எட்டாத விஷயம், அறிவுக்கு புலப்படாத விஷயம் என்று பல விஷயங்களுக்கு பேசினீர்கள் இன்ற 2 தினங்களில். அதிலே இந்த அபுதாபிதிலே இடம்பெற்ற 200 திர்ஹம் இருந்து 1 வருடம் பூர்த்தி அடைந்து விட்டால் 5 திர்ஹம் ஜகாத் கொடுக்க வேண்டும்
என்று எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு லாஜிக் பூர்வமாக, அறிவுபூர்வமாக ஒரு விளக்கம் தந்தீர்கள். அதாவது 2000 திர்ஹம் என்னிடம் இருந்தால் அதில் நான் 1050 திர்ஹத்தை கொடுத்து விட்டால், என்னிடம் 1950 திர்ஹம் இருந்தால் அதற்கு நான் உடனே ஜக்காத்து கொடுத்து 195 திர்ஹம் வரும் வரை 5 நிமிடங்களில் அது 195 திர்ஹம் வந்து விடுவது போல ஒரு லாஜிக் சம்பந்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் கூறினீர்கள். என்னுடைய அறிவுக்கு அது எட்டவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்னிடம் 2000 திர்ஹாம் இருந்தால் அது ஒரு வருடம் நிலையை அடைந்து விட்டால் அதற்கு நான் 50 திர்ஹம் கொடுக்க வேண்டும். இந்த 50 திர்ஹம் கொடுத்த பிறகுதான் அந்த 2000 திர்ஹம் 1950 திர்ஹமாக மாறும். அதற்கு முன்னால் அதில் 1950 திர்ஹம் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அதற்கும் 50 திர்ஹம் தான் ஜக்காத்து. அதற்கு தனியாக 50 திர்ஹம் ஜக்காத்து இல்லை. இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் விளக்கிய விஷயம் 1950 திர்ஹம் இந்த நொடியில் என்னிடம் மாறிவிட்டது, அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும். இதுதான் லாஜிக். லாஜிக்கின் அடிப்படையில் இந்த 1950 திர்ஹத்துக்கு ஒரு வருடம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் பூர்த்தியாக வேண்டும். இந்த ஹதீஸு தஈஃபா சஹியா என்று நான் பேச வரவில்லை. இது தஹீஃபாக இருக்கிறது என்று நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி இதற்கு பதில் சொல்லாமல் விட்டுவிட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை. நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த ஹதீஸின் அடிப்படையில் லாஜிக்கின் மூலமாக ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். நானும் அதே லாஜிக்கின் மூலமாகத்தான் இந்த 1950 திர்ஹம் ஒரு வருடம் பூர்த்தி அடையாமல் திரும்பவும் அடுத்த நொடியில் ஜக்காத் கொடுக்க அவசியமில்லை என்று கூறுகிறேன். இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறீர்கள்? அதாவது அந்த லைஃப்னு சொல்லி ஒரு வாரத்தில் நீங்கள் விட்டுருக்கலான்டாரு. நான் லைஃப்னு சொல்லிட்டு தான் இந்த லாஜிக்கையும் சொன்னேன். ரெண்டும் சொன்னேன், விளங்குதா? ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போவும் இன்னொரு தடவை இதை சொல்லிட்டு தான் சொல்லுவேன், விளங்குதா? அந்த ஹதீஸ் லைஃபானது, அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் இந்த லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதில் லாஜிக் இருக்கிறது. அதுதான் கரெக்டான லாஜிக். என்னன்னு கேட்டால், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், 2000 திர்ஹம் இருக்கிறது, 50 திர்ஹம் கொடுத்து விட்டார். இந்த 1950 இப்போ இருக்கிறது, இதுக்கு ஒரு வருஷம் வரணும். 1950க்கு ஒரு வருஷம் வரணும், அதான லாஜிக்குன்னு அவர் கேட்குறாரு. நம்ம என்ன கேட்குறோம்னா, லாஜிக்குடைய சரியான லாஜிக் என்னன்னு சொன்னால், பெரிய நம்பருக்குள்ள ஒன்று அடங்கி இருந்தால் அதுக்கு ஒரு வருஷம் ஆனால் அதுக்கு உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு வருஷம் ஆகுதுன்னு தான் அர்த்தம். 2000க்கு ஒரு வருஷம் ஆனால் 2000க்குள்ளே இருக்கிற 100க்கும் 200க்கும் 300க்கும் 400க்கும் ஒவ்வொரு வருஷம் ஆகுதுன்னு தான் அர்த்தம். இன்னொரு ஒரு வருஷம் ஆகணுன்னு அவசியம் கிடையாது. அப்போ அதில் உள்ள ஒவ்வொரு பைசாவும் ஒரு வருஷம் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ அவர் சொன்ன வாசகத்தை, ஹதீஸை வைத்த ஒரு வாசகம் போட்டார் இல்லையா? என்ன சொன்னார்? உன்னிடத்தில் அந்த தொகை இருந்து அதற்கு ஒரு வருஷம் ஆகியிருந்தால், இதான் அவர் சொன்ன அந்த வாசகம். அவர் சொன்ன வாசகம் ஹதீஸில் உள்ளதுக்கு அவர் வருஷம்னு வரணுங்கிறதுக்கு இந்த வாசகத்தை சொன்னார். இப்போ உன்னிடத்தில் 200 இருக்கிறது, 5 கொடுத்து விட்டாய், 195 இப்போ இருக்கிறது, இன்னொரு 5 கிடைக்கிறது, 200 ஆகிவிட்டது, உன்னிடத்தில் இப்போ 200 இருக்கிறது. ஒரு வருஷம் இன்னொரு ஒரு வருஷம் ஆகுமையானால் 200 இருக்கிறது என்பது உன்ட்ட வருகிறது, ஒரு வருஷம் என்பது உன்ட்ட வந்துருச்சு அப்படின்னு அந்த வாசகத்தை சொன்னார். அந்த லாஜிக்கில் தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் 1950 வைத்து கொண்டிருந்தாலும் இந்த 1950ம் ஒரு வருஷம் பூர்த்தியானது தான். அதுக்கு 2000க்கு பூர்த்தியானது, இதுக்கு பூர்த்தி ஆகலன்னு பெரிய நம்பருக்கு எதெல்லாம் பூர்த்தி ஆகுதோ அது உள்ள அவ்வளவு நம்பருக்கும் அது பூர்த்தியாகும். இதான் லாஜிக்கு, இதான் கணிதம். அதனால் அந்த 1950ம் ஒரு வருஷமாக அவன்கிட்ட இருந்தது தான். இதான் பாயிண்ட். அப்போ 1950 அவன்கிட்ட இருக்கல, 2000 ஒருத்தன்ட்ட இருந்தால் 1950 அவன்கிட்ட இல்லைன்னு ஆகுமா? 1900 நேற்று தான் வந்துச்சா, புதுசாக வந்துச்சாது? இந்த 1950ம் ஒரு வருஷமாக தான் அவன்கிட்ட இருந்தது. அதனால் லாஜிக் பிரகாரம் ஒரு பெரிய ஒரு தொகை ஒருவர்கிட்ட ஒரு வருஷம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு உள்ள கீழே உள்ள அவ்வளவும் அதில் இருக்க அடங்குன்ற அர்த்தமே தவிர அது கொடுத்த உடனே அது வேற ஒரு தொகையாக அது மாறவே மாறாது என்கிற அடிப்படையில் அவங்க கேட்டதுக்காக அந்த லாஜிக்கை சொன்னமே தவிர நீங்கள் சொல்கிறபடி லைஃபுங்கிற வாதத்தை தான் கரெக்டு. ஆனால் அதில் லாஜிக் இருக்கிறது. லாஜிக்கு நீங்கள் சொன்ன அர்த்தம் வரல. 195 ஒன்றாந்து ஒருத்தர் நிப்பாட்டணும்,
அப்போ தான் அந்த லாஜிக் சரியாக வரும்னு சொன்னேன். அதான் விஷயம். இந்த பக்கம் இப்போ எல்லாம் 2வது ரவுண்டு தான் போகுதோ? இஷ்டத்துக்கு விட்டீங்களோ? சரி போங்க. சரி சரி. நாஷித் அகமது, நாகர்கோயிலேருந்து. பிஜே அண்ணனுக்கு கேள்வி. அதாவது பிஜே அவர்கள் வந்து ஜகாத் விஷயத்தில் உலகத்தில் யாருமே சொல்லாத கருத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு, விமர்சனம் பண்ணுறாங்க. புதிய கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் மூலமாக பிஜே வந்து முர்தத்தாகி விட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நாம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு பிஜேனுடைய விளக்கம் என்ன? இதுக்கு விளக்கம் நமக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒரு முஸ்லீமை பார்த்து நீ வந்து காஃபிராகி விட்டால் என்று ஒருவர் சொன்னால் சொன்னவர் தான் காஃபிர் ஆவார். நான் முஸ்லீமாக இருக்கிறதுனால யார் அப்படி சொன்னாங்களோ அவங்க ஆயிடுவாங்க. நான் சொல்ல வேண்டிய ரசூல்லாவை திருப்பி விட்டாங்க. அதனால் நம்ம சார்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டதுனால நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்கிறது தான் என்னுடைய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலவி பி ஜெயன்லாஜி அவரிடத்தில் ஒரு கேள்வி. நீங்கள் இங்கே நடந்த நேற்றிலிருந்து உள்ள வாதத்தில் என்ன வாதத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஜக்காத்து கொடுங்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிற எல்லா செய்திகளும் பலவீனமானது. அதனால் அந்த சொல் வழக்கிலிருந்து எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கொடு என்றால் ஒரு முறை தான் கொடுக்கணும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல் வழக்கை வைத்து நீங்கள் புரிவதாக சொல்கிறீர்கள். இப்போ சொல் வழக்கை வைத்து புரிந்து கொள்வதாக இருந்தால், அல்லாஹுடைய ரசூலும் திருமறை குர்ஆனும் இறங்கிய அந்த காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் புரிந்து கொள்வதை விட சஹாபாக்கள் இன்னும் தெளிவாக புரிந்திருப்பார்கள் இல்லையா? அப்போ நம்மை விட தெளிவாக புரிந்திருக்கிற அந்த சஹாபாக்கள் இந்த கொடுங்கள் என்ற இந்த செய்தி எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க என்று ஹதீஸ்களை பார்க்கிற பொழுது நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். 2-3 அறிவிப்புகளிலே அவர்கள் திரும்ப வருடம் ஒவ்வொரு வருடத்தையும் கணக்கிட்டு திரும்ப கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு 4-5 செய்திகள் இருப்பதாக நீங்கள் சொன்னீங்க. இப்படி சொன்ன உடனே சஹாபாக்களை பின்பற்ற வேண்டுமா என்ற சர்ச்சைக்கு போக வேண்டாம். வஹி தெளிவாக, அதாவது கொடுங்கள் என்று மட்டும்தான் வஹி இருக்கிறது. சஹாபாக்களுடைய கூற்றுக்கு வஹி மாற்றமாக இல்லாத வரையில், சஹாபாக்களுடைய கூற்றுக்கு வஹி மாற்றமாக இருந்தால் சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. வஹி மாற்றமாக இல்லாத வரையில் அல்லது வேறு சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் இப்படித்தான் கொடுத்தாங்க என்று மாற்றமாக அறிவிக்காத வரையில் நாம் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? நம்மை விட தகுதி வாய்ந்த அந்த சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்கணும் என்பது நான் புரிந்திருக்கிற ஒரு அடிப்படை. நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் அந்த ஆசிம் சம்பந்தப்பட்ட செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிட்டந்து வரல, ஆனால் அலியிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டீர்கள். 2-3 செய்திகளும் ஒவ்வொரு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று இருப்பதாக நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். அப்போ கொடு என்ற அந்த வார்த்தையை இன்றைக்கு இருக்கிற நாம இப்படித்தான் புரியணும் என்பதை விட சஹாபாக்கள் புரிந்திருக்கிற அந்த விளக்கத்தை எடுப்பது சிறந்ததா இல்லையா? அதற்கு ஒரு பதில் சொல்லுங்க. அதை விட்டுருவோம். அந்த விதி தான் காலையில் சுட்டி காட்டோம்ல. சரி, அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறைகளை சஹாபாக்கள் தான் நன்கு அறிந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் இந்த சொல் வழக்கை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே பார்க்கணும். சொல் வழக்கு நமக்கு தெரிஞ்ச சொல் வழக்கு அன்னைக்கு சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அப்படி தான் சொல் வழக்க சஹாபாக்களும் இப்படி தான் புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் 2-3 பேர் மாற்றமாக சொல்கிறாங்கங்கிறோம். மற்ற எல்லாரும் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் 2-3 பேர் மட்டும் மாற்றமாக சொல்லியிருக்காங்கன்னு வருது. இல்லைன்னா 2-3 பேர் சொல்ல மாட்டாங்க. எல்லாருடைய கருத்தும் அதுவாக இருந்தால் 2-3 பேர் மாற்றமாக சொன்னாருன்னு சொல்ல மாட்டாங்க. சொல் வழக்கு அதிலிருந்து தான் நாங்கள் விளங்கி கொள்கிறோம். இன்னும் உறுதியாகிறது இந்த சொல் வழக்குப்படி தான் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. 2-3 பேர் மாற்றமாக சொன்னாங்க, அது நியூஸ் ஆகுது. அதனால் இந்த சொல் வழக்கு பிரகாரமும்
கொடுத்ததுக்கு மறுபடி இல்லைன்னு தான் எல்லா சஹாபாக்களும், குறிப்பாக அதிகாரத்தில் இருந்த சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். அப்படி இல்லாமல் அபூபக்கர் செஞ்சாங்க, உமர் செஞ்சாங்கன்றலாம் சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீஸை எப்படி நிறுவணுமோ அதுக்கு மாற்றமான முறையில் இப்போ நிறுவினார்கள். அதனால உங்களுக்கு சஹாபாக்கள் செஞ்சால் தெரிகிறது. இப்னு ஷிஹாப் சொன்னார்னோடனே கிட்ட காலத்தில் உள்ளவருங்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? சந்திக்கிறது மஸ்ட் அவசியம். ஒரு காலத்தில் ரிப்போர்ட் பண்ணுவதாக இருந்தால் இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் அந்த அபூபக்கர் செஞ்சதை அறிவிக்கிறார்னு சொன்னால் அபூபக்கர் காலத்தில் அவர் இருக்கணும். அங்கே நேர யாராவது சஹாபி சொல்லி தான் அறிவிச்சிருப்பார் என்பதெல்லாம் உசூலில் நிற்காத ஒரு விஷயம், அவரும் ஒத்துக்கொள்ளாத விஷயம். ஹதீஸ் என்று ரசூல் சம்பந்தப்பட்டு அல்லது சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட ஒன்றை சொன்னாலும் அது எப்படி நிரூபிக்கணும்? நான் அபூபக்கர் காலத்தில் வாழ்ந்தேன், அவங்க இப்படி எடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தா தான் அபூபக்கர் காலத்தில் இருந்துச்சுன்னு அர்த்தம். அபூபக்கர் காலத்தில் வாழாத ஒருத்தர் இதை சொல்கிறாருன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. அவர் சஹாபாக்கள்கிட்ட கேட்டு தானே அறிஞ்சிருப்பார். அது எப்படி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாருன்னு சொல்லிங்க? ஒரு தாபிகிட்ட கூட கேட்டிருப்பாரு. தாபி ஒரு மோசமான ஆளாக இருந்திருப்பார். அவர் சஹாபிகிட்ட தான் கேட்டாங்கன்னு நீங்கள் எப்படி அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாத? அப்போ சஹாபிகிட்ட தான் கேட்ட இதெல்லாம் ஹதீஸில் உள்ளதா? இது நம்ம உசூல் எந்த உசூலில் விவாதிக்கிறோமோ அப்படி உள்ளதா இதெல்லாம்? அதனால் அபூபக்கர் சொன்னதாக அவங்க சொல்லக்கூடியது இப்னு ஷிஹாபுங்கிறவர் தான் சொல்கிறாரே தவிர அபூபக்கர் சித்திக் காலத்தில் வாழ்ந்தவர் சொல்லலை. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து என்று சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறாரு. யார் சொல்லியிருக்கிறாரு? இப்னு ஷிஹாப் சொல்லியிருக்கிறார். இவர் யார் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொல்கிறதுக்கு? சொல்லலாம். எப்படி சொல்லணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு அபூ ஹுரைரா சொன்னார். அபூ ஹுரைராட்டேருந்து இவர் சொன்னார், அவர்கிட்டேருந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணுமே தவிர இவரா இப்படி நேரடியாக சொல்வார்? ஷாஃபி இமாம் சொன்னார்னு காட்டுறீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சுன்னு ஷாஃபி இமாம் சொல்கிறாங்கண்டு அதை காட்டுங்க அந்த ஹதீஸை. ஷாஃபி இமாம் ரசூலுல்லாஹ் சொன்னது ஷாஃபி இமாமுக்கு தெரியும். ஷாஃபி இமாம் சொன்னார்னு ஒரு டெக்ஸ்ட் எடுத்து போட்டால் அது ஏற்றுக்கொள்வீங்களா? அப்போ எல்லாமே எப்படி இருக்குது? ஒரு செய்தியை நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட விதியின்படி எப்படி நிறுவணுமோ அப்படி நிறுவனம். அவர்கள் ஒத்துக்கொண்டதுக்கு மாற்றமாக இப்போ நிரூபிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சந்திப்பில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்தா கூட சந்திக்கலைன்னா ஏற்றுக்கிற கூடாதுன்னு வாதம் பண்ணக்கூடியவங்க காலத்திலே வாழாத ஒருத்தர் சொன்னதை என்ன செய்வாங்களாம்? அதை வச்சுக்கிட்டு சஹாபாக்கள் கொடுத்தாங்கன்னு இருக்க போய் தானே சொன்னார்கள். இப்னு ஹஸம் 400 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் சொல்கிறாரு ரசூலுல்லாஹ் காலத்தில் தான் இருந்துச்சுன்னு. அவருக்கு எப்படி தெரியும்? 400 வருஷத்தில் இடைவெளியில் இருந்த ஆட்கள் யார் இவருக்கு சொன்னது? அந்த ரிப்போர்ட் பண்ண ராவிகள் யார்? நம்ம என்ன கேட்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்புபடுத்தி ஒன்றை சொன்னால் அதை எப்படி நிரூபிக்க வேண்டுமோ அப்படி நிரூபித்து விட்டு நீங்கள் சொல்லுங்கள். அபூபக்கர் சித்திக் காலத்தில் இதான் நடைமுறையாக இருந்துச்சு நீங்கள் சொல்வீர்களேயானால் அந்த செய்தியை எப்படி நீங்கள் நிறுவ வேண்டுமோ அப்படி நிறுவுங்கள். நீங்களே சொல்கிறீங்க அந்த காலத்தில் வாழலண்டு, இருந்தாலும் 50 வருஷம் என்பது ஒரு சின்ன அப்படி இதெல்லாம் ஒரு பேச்சா? அரை வருஷம் இருந்தாலும் அடிபட்டு போச்சு. 50 வருஷம் என்ன 50 வருஷம்? அரை வருஷம் சந்திக்க வாய்ப்பு இல்லாட்டா கூட அவர்கிட்ட ஒரு கேட்கலன்னு தான் அர்த்தம். வேற ஆள்கிட்ட தான் இவர் கிடைச்சிருக்கும். அந்த வேற ஆள் யார்? அவர் போட்டு கொடுத்த ஆளாக இருக்கலாம், இட்டு கட்டின ஆளாக இருக்கலாம். அந்த வேற ஒரு ஆள் யார்? முடிஞ்சு வச்சு. இப்னு ஷிஹாப் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட சொன்ன ஒருத்தர் யாராக இருக்கலாம், யாராக வேண்டாலும் இருக்கலாம். அப்படித்தான் ஹதீஸை அணுகிறோமா? இப்னு ஷிஹாப் நல்லவர். இன்னும் சொல்ல போனால் இப்னு ஹஸ்மு சொல்கிறாருங்கிறாரு. இப்னு ஹஸ்மு சொல்கிறதுக்கு இந்த இப்னு ஷிஹாபுடைய சம்பவம் தாங்க ஆதாரம். ஷாஃபி சொன்னாருங்கிறாரு, ஷாஃபி தனியாக சொல்லலை, இந்த இப்னு ஷிஹாப் தான் ஆதாரம் அவருக்கு. அது சொல்லித்தான் சொல்கிறாங்க, அதை எடுத்து வச்சு தான் சொல்கிறாங்க. விளங்கிருங்க. அப்போ ஷாஃபி சொன்னாருங்கிற அவர் சொந்தமாக சொல்ல முடியாது. அவர் எந்த ஆதாரத்தை வச்சு காட்டுறாரு? இப்னு ஷிஹாபுங்கிறாரு. அப்போ இப்னு ஷிஹாபுடைய அந்த ரிப்போர்ட்டு ஹதீஸுகளை சட்டத்தின்படி விதியின்படி நிற்குமா? அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இப்போ பேசணுமே அபுதாவுது ஜரீரு ஆசிமுன்லாம் பேசணுமே, அதை விட கீழே உள்ளது. என்ன ஒன்றுமே இல்லை, தொடர்பே இல்லை, சம்மந்தமே இல்லை. அந்த அளவுக்கு உள்ள ஒரு செய்தியை கொண்டாந்து காட்டிக்கிட்டு இதெல்லாம் நான் கேட்குறேன், ஒரு கடமையான ஒரு விஷயத்தை இப்படி தான் நிறுவனமா? இதுதான் ஒரு ஆதாரமா? மார்க்கத்தை முடிவு செய்யறதுக்கு இப்படி தான் ஒரு குழப்பி சந்தேகமான விஷயங்களை இதான் மார்க்கமா? அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? சஹாபாக்கள் இப்படி புரிஞ்சாங்கன்னு சொல்லுவது தப்பு, புரியலை. சொல் வழக்கு இப்படி தான் புரிஞ்சிருந்தார்கள். 2-3 பேர் மாற்றமாக புரிஞ்சனால அது ஒரு நியூஸ் ஆக்குறார்கள் நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் விழுப்புரத்தில் வரேன், அப்துல் ஹை. பிஜே அவர்களிடம் கேள்வி. நபி இப்னு உமர் அலி அவர்கள் நபி அவர்கள் செய்வதை போன்றுதான் செய்வார்கள். அவரே ஒரு பொருளுக்கு 1 வருடம்
நிறைவடையாத வரை ஜக்காத்தில்லை என்று கூறியுள்ளார். இதை நீங்கள் மறுப்பது சரியா? இப்னு உமர் அவர்கள் ஜக்காத்து தொடர்பாக மற்ற விஷயத்திலும் மாற்றமாக கூறியுள்ளாரே, சரியான விளக்கம் தருவோம். அதாவது அவர் அப்படி கூட சொல்லலை. நானே இப்னு உமரை பற்றி இப்படி சொன்னதாக எடுத்துக்காட்டி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக தான் அவர் சொன்னார். சஹாபாக்களில் வந்து இப்னு உமர் ஒரு டிஃபரெண்டான ஆள் என்பதெல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் கூட அதை எதுக்கு சொல்லலான்னு கேட்டால், ஏற்கனவே ஹதீஸில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கு அதை எடுத்து இப்னு உமருடைய இந்த செயலும் அதை உறுதிப்படுத்துது என்கிற அளவுக்கு தான் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, அப்படித்தான் நானும் அந்த செய்தியில் பேசியிருக்கிறேனே தவிர, தாடி சம்பந்தமான பேச்சியில் அதை வச்சு தான் சொல்கிறார், பேசியிருக்கேனே தவிர ஆதாரமாக அவர் ஆகவே ஆகாது. ஆதாரம் என்ன? இப்னு உமருடைய அந்த கேரக்டர் எப்படி இருந்தாலும் புரிந்து கொள்வதில் தப்பு வரும், சொல்லை புரிந்து கொள்வதில் தப்பு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் செய்வதில் என்ன வந்துடுறேன், தப்பு வந்துடுறேன். காதில் கேட்கறது தப்பு வந்துடுறேன். இந்த இப்னு உமர் அவர்களை பற்றி தானே ஆயிஷா நாயகி பல விஷயங்களை இவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு கண்டிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வேணும்னு சொல்லிட்டாருன்னு அர்த்தமா? நம்ம என்ன பார்க்குறோம், தவறு என்பது அவருடைய கேரக்டரை பொறுத்து மட்டும் தீர்மானிக்கப்படுவது இல்லை, நினைவாற்றலை வைத்து தீர்மானிக்கப்படும், கவனக்குறைவை வைத்து தீர்மானிக்கப்படும். உள்ளதெல்லாம் கரெக்டாக தான் பார்த்து செய்வார், கரெக்டாக பார்க்குறத தப்பாக புரிஞ்சுக்கிடுவார். உதாரணத்துக்கு சொன்னேன்னே, இப்படி கீழே உட்காந்து ஒரு பொருளை ரசூலா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, அவர் ஒன்றுக்கு இருக்கிறதா கூட அவர் எடுத்துக்கலாம். அதை அதே மாதிரி அவர் செய்தார்னு வைங்க, கீழே குனிஞ்சிக்கிட்டு ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொருளை எடுத்தோன்னே ரசூலா சிறுநீர் கழிக்கிறாங்கன்னு கூட அவர் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால இப்னு உமருடைய அந்த கேரக்டர் சரிதான், அப்படி கேரக்டர் உள்ளவர் தான், ரசூல்லா ஏதாவது செஞ்ச மாதிரி பார்த்து அதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர் தான், துன்யா விஷயத்திலையும் பின்பற்றக்கூடியவர் தான், அதில் சந்தேகம் கிடையாது. அந்த கேரக்டர் விஷயத்தில் அப்படி நிறைய ஆதாரங்கள் நம்ம அவருடைய வரலாறுகள் ஹதீஸ் நூல்களில் கூட இந்த கேரக்டரை நிரூபிக்கக்கூடிய தகவல்கள்லாம் கிடைக்கிறது. நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டால், அவருடைய கேரக்டர் அதுவாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அவர் ரிப்போர்ட் பண்ண வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை பார்த்தேன் என்று ரிப்போர்ட் பண்ண வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நகைக்கு ஜக்காத் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ ஏன் அதுக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ரசூல்லாட்ட பார்த்து தான் சொல்லியிருப்பார், அவர் கேரக்டரே அப்படி தான். நகைக்கு ஜக்காத் இல்லைன்ட்டார்ல, அப்போ ரசூல்லாட்ட தான் பார்த்து சொன்னார்னு சொல்லி 50 பேருக்கு 10 ரூபா கொடுத்து ஜக்காத்தே இல்லாமல் ஆக்கிப்படலாம். இப்போ எவனும் வீடு வாசம் வச்சுக்கிறாத, ரொக்கமாக வச்சுக்கிறாத, 50 பேர் நகை வாங்கி போடு, 10 ஜக்காத்துன்னு ஒரு டாப்பிக்கே உலகத்தில் இருக்காது. ஆக்கிப்படலாமா இல்லையா? தானியத்துக்கு மட்டும் தான் ஜக்காத்து கிடைக்கும், மற்ற எதுலையும் என்ன வராது. ஏன்? நகைக்கு ஜக்காத் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார்ல, அவர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படி பார்த்து அச்சு அசல் பெசகாமல் செய்கிறவர் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவர் புரிந்து கொண்ட விதம் அது தப்பாக இருக்கும், அப்படி தான் அதை எடுப்போமே தவிர அதை வந்து கரெக்டுன்னு எடுக்க மாட்டோம். அதனால இப்னு உமருடைய கேரக்டர் என்பது அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவராக இருந்தாலும் ஹதீஸில் அதை ஏற்றுக்கிற மாட்டோம். அவர் வந்து ரசூலுல்லாஹ் சம்பந்தமாக சொன்னால் அவர் சொல்லணும், அதை நான் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, இப்படி கட்டளையிட்டாங்க, இன்றைக்கி என் அங்கீகரித்தாங்க, இப்படி சொல்லாத வரைக்கும் மார்க்கத்தில் அது ஆதாரம் கிடையாது. எந்த யார் இப்னு உமர் என்ன சொன்னாலும் அது மர்ஃபூடைய ஹுக்குமுன்னு யாரும் சொல்லலை. இப்னு உமர் எதை சொன்னாலும் அது ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருமே என்ன செய்யலை, அப்படிலாம் முடிவு செய்ய கிடையாது. விவாத அரங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற போதே உங்கள் சகோதரர் நூர் முகமது அவர்களுக்கு கேள்வி, திடீரென்று விரண்டோட பார்க்கிறார் என்று சொன்னார்கள். விரண்டு ஓட முடியாது, அது வேற, ஏன்னா இங்கேயும் கேட்டு பூட்டி இருக்குது, வெளியும் கேட்டு பூட்டி இருக்குது, எல்லாமே கேட்ட பூட்டி இருக்கு. இடைவேளை விட்டு வெளியே போகிறதா இருந்தாலும் ஒவ்வொரு ஆழத்தையும் போக வேண்டியது இருக்குது. அப்படி நீங்கள் விரண்டு ஓடுறதற்குண்டான வாய்ப்புகள் வந்து நீங்கள் சொன்ன ஆதாரமெல்லாம் பலகீனமாயிருச்சா என்பதை விளக்குமாறு கேட்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் விரண்டு ஓடுவதாக சொல்லப்பட்டதை நீங்கள் விரண்டு ஓட நினைக்கிறீங்களா? நீங்கள் எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் சரியில்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது, பயந்து ஓடுகிறீர்களா என்று கேட்குறாரு. நம்ம பயந்துலாம் போகலை, அல்ஹம்துலில்லாஹ். பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது எதுக்கு பயப்படணும்? சத்தியத்தை அவங்க எடுத்து வச்சுட்டா நம்ம ஒத்துக்கிட்டு போயிட வேண்டியதானே? இதுவரைக்கும் எடுத்து வைக்கலாம், அதனால் நாம் போகணுன்னு கூட சொல்லலை, டைம் ஆகிருக்குமே அப்படின்னு கருதி தான் கேட்டேனே தவிர, விரண்டு ஓட போகிற எப்படா விடுவாங்க போகணுன்னு சொல்கிறாருன்ட்டு அது
நாம் பக்கத்தில் அப்படின்னு ஓடினேன்னு வைங்களேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி கொண்டு வந்து எனக்கு உட்கார வச்சுருவீங்க. வைப்பீங்களா இல்லையா? மாஷா அல்லா. நான் சின்ன உடம்பு, ஆளை பார்த்தாலே என்ன தெரியுது. ஒரு ஆள் அப்படியே சகோதரர் பாக்கர் அவர்களும் ஒரு கையை பிடிச்சி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருவார். தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சின்ன உடம்பு. நான் ஓடி போய் எலி மாதிரி அவர் பார்த்தா எலி மாதிரி இப்படி பொசுங்கூர் கொண்டு வந்து உட்கார வச்சுருவார். ஓடலை. அழைத்த நேரத்திலெல்லாம் ஓடி வந்து ஆஜரானேன். 1 லட்சம் ரூபா அறிவிப்பு செஞ்சீங்க, உடனே மேடைக்கு ஏறி வந்தேன். ஓடுற ஆளாக நான் வருவேனா? ஒப்பந்தம்னு சொல்லும் பொழுது தமிழ்நாடு ஹோட்டலுக்கு 9 மணி கரெக்டாக வந்தேனா இல்லையா? இங்கே விவாத நாளான்னு சொல்லும்போது கரெக்டாக வந்தேன். 2 நாள் உங்கள் கூட இருந்தேன். 1 மணி நேரம் இருக்குதுங்கிறது தெரியல. நீங்கள் கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, கேள்வி இல்லாட்டி முடிச்சுக்கலான்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்கள் ஓட நினைக்கிறேன்னு நான் நினைக்க முடியுமா? கேள்வி இல்லைண்டா சரி அடுத்து சும்மா இருக்கிற முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, மனமகிழ்வான ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. எல்லோரும் மனமகிழ்வாக நம்ம இருக்கிறோம். அதாவது எதிர்கருத்துடையவர் இந்த கருத்துடையவர் அப்படிங்கிற நிலை மாறி போய், ஆனால் எப்படி ஆச்சுன்னு சொன்னால் பார்வையாளர்களும் பங்கு பெற்ற ஒரு விவாத அரங்காக சந்தோஷமாக இருக்கிற. யாருக்காவது வருத்தம் இருக்குதா? பாக்கர் வந்து என்னை தூக்கிட்டு வந்து வச்சுருவான்னு சொன்னதில் அவருக்கு உங்களுக்கு வருத்தமா இல்லையே? யாருக்குமே வருத்தம் இல்லை. இவ்வளோ ஒரு சந்தோஷமான இந்த நிலை இருக்கிறத, இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் எல்லா இடத்துல. யாரு அது வேற அர்த்தத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வார்த்தை தப்பா வந்திருக்கு. அல்லாவுடைய சகோதரன் சொல்லணும், தப்பு வார்த்தை தப்பு, தடுமாற்றம். இது வார்த்தை தடுமாற்றம். ஏன்னா தடுமாற்றத்தை ஒத்துக்கிற வேண்டியதானே? நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம தடுமாற்றம் சொல்கிறது இது இல்லையா? தடுமாற்றங்கிறது அவங்களுக்கு வந்துச்சுன்னு ஒத்துக்கிட்ட செய்தி தானே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இனி இந்த நீங்கள் தடுமாறுறீங்க நாம தடுமாறு இந்த பரஸ்பர குற்றச்சாட்டு இனிமேலாவது நம்ம விட்டுருவோம். போகக்கூடிய நேரத்தில் சந்தோஷத்தோடு ஒருவர் உண்மையை புரிந்து பரஸ்பர கருத்து பரிமாற்றங்கள் முறையாக செய்து, உண்மை எதுவோ எனக்கு முரண்டு பிடிக்கணுங்கிறது எண்ணம் இல்லை, உங்களுக்கும் முரண்டு பிடிக்கணுங்கிறது எண்ணம் இல்லை. நீங்கள் உண்மை என்று ஒன்றை விளங்கியிருக்கின்றீர்கள், நான் ஒரு விஷயத்தை உண்மை என்று விளங்கியிருக்கிறேன். எது சரிங்கிறத இந்த விவாதத்தின் அடிப்படையில் கேசட்டை போட்டு நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டு பார்த்து, எதுக்கு பேசுகிறார் அவர்? தெளிவாக சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க மக்கள். இல்லை பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம தெளிவாக இன்ஷா அல்லாஹ் உண்மையை நீங்கள் இந்த கேசட்டு எல்லாரும் கைக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாங்கி பார்ப்பீங்க. திரும்ப ஒரு தடவை பார்த்து நிதானமாக யார் சொல்லக்கூடியதில், ஏன்னா நான் சொன்னதான் சரின்னு வாதிக்கிறேன், அவர்கள் சொன்னதா சரின்னு வாதிக்கிறார்கள். ஏற்கனவே நடந்து வந்த விவாதங்களில் போன்றதா இது நடந்திருக்குது. ஆனால் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் அப்படின்னாட்டா, பார்வையாளர்களும் பங்கு பெற்ற ஒரு விவாதம். தமிழகத்திலேயே உலக வரலாற்றில் கூட சொல்லலாம், அது மிகையாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு விவாதம் நிச்சயமாக நடந்திருக்காது. இப்படி ஒரு விவாதத்தை வந்து நீங்களே சந்திச்சிருக்க மாட்டீங்க. எல்லாரும் விவாதத்திலையும் பார்த்தா அவர் இவரை கண்டா வெறுக்கிறது, அவரை பொறுக்கிறது, இந்த பக்கம் வராத அந்த பக்கம் போகாத, அப்படி ஒரு நிலையே இல்லாமல் போச்சு. இவர் அங்கே வராரு இங்கே வராரு, சந்தோஷம் சிரிக்கிறாரு போகிறாரு. இப்படி ஒரு சந்தோஷமான சகோதரத்துவம் நம்ம இடத்துல இருக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த பாச பிணைப்பை, கொள்கை சகோதரர்கள் குர்ஆனையும் நபிமொழிகளையும் கடைபிடித்து வாழக்கூடிய உத்தமர்களாக நம் அனைவரையும் ஆக்கி, நம் அனைவரையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்து வைத்த இறைவன் உயர்ந்த சுவனம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் பரவாயில்லை, நேரம் இருக்குது, அடுத்து நம்ம பேசலாம். முன்னால் இப்படித்தான் சொன்ன, நேரம் இருக்குன்னு சொன்னாங்க, பேசிக்கிடுவோம், அதான் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நேரத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சுன்னா இப்படி ஒரு துவா செய்ய முடியாதவருங்க. துவா அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, இதை காட்டி ஓடி போயிடுவாங்கன்னு சொல்ல இனி சொல்ல மாட்டாங்க. ஓடி போக நினைக்கிறான்ட்டு இனி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதாவது நிலைமை தெரியாமல் சொன்னது இனி சொல்ல மாட்டாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர், நம்ம எல்லாம் சொர்க்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாடுபடுறோம். அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் பாக்கியமாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி இல்லை என்று சொன்னால் இதோடு முடித்துக் கொள்ளலாம். சகோதரர் அவர்கள் சொன்னது போல கேள்வி இருக்குமே, ஆனால் கேள்வி விட மாட்டாங்க போல இருக்கு. இருந்தா கேளுங்க. காதர் பாய் கூட அவர்கள் சிரித்து விட்டார்கள். பற்றி ஒரு கேள்விதான். அதாவது இறைவன் வந்து திருமறையில் வந்து தொழுகை சொல்லக்கூடிய இடங்களில் கேள்விதான், பிஜே கேள்வி. சகோதரர், அதாவது திருமறையில் அல்லாஹ் வந்து தொழுகை சொல்கிற இடங்கள் எல்லாம், ஏன்னா நாங்கள் தமிழில் தான் திருக்குறான் படிச்சிருக்கோம், அந்த அரபு மூல விளக்கமும் நமக்கு தெரியாது.
தமிழில் படித்தனால தொழுகைங்கிற வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஜக்காத்தை சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது தொழுது வாருங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். தொழுகை வந்து இப்போ ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை ஒரு முஸ்லீமானவன் தொழுதாகணும். முஸ்லீம்னாலே அவனுக்கு தொழுகை தான். முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த முஸ்லீம்னா தொழுகணும் கடமை, ஜக்காத்துங்கிற அடுத்த கடமை. இப்போ ஜக்காத்தை வந்து அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து சேர்த்து சொல்கிறனால எப்படி 5 வேளை அந்த ஜக்காத்து கொடுத்து வரணுமா? ஏன்னா தொழுகை அல்லாஹ் சொல்லும் போது ஜக்காத்தையும் சேர்த்து சொல்கிறனால, இல்லை வருஷத்துக்கு ஒரு கையா பிஜே விளக்கணும், இல்லைன்னா எங்கள் அண்ணன் ஏன்னா 2 பேருமே சம அளவில் பாவிக்கிற 2 பேருமே எனக்கு சமந்தான். இல்லைன்னா அண்ணன் நூறுமோது அவங்க வந்து இதை விளக்க சொல்லணும். எங்களுக்கு எப்படி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, புரியலன்ட்டு போகிறாரு, புரியாமல் தான் போக போகிறோம் எல்லாரும். யாரும் வந்து தெளிவாக புரிஞ்சு போகிறதில்ல. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேசட்டை கேட்டீர்கள் என்று சொன்னால் கேசட்டை திரும்ப போய் கேட்டு பாருங்க. சகோதரர் பறக்கும்படை காதர் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கையில் இன்ஷா அல்லாஹ் சிடி கிடைக்கும். போய் நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? தொழுகையை போல் 5 வக்து தொழுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், வருஷம் கொடுங்கன்னு சொல்லுவேன். அங்கே வக்து அல்லாஹ் தொழுங்கன்னு சொல்கிறான், 5 வக்து தொழுங்கன்னு சொல்லலை. அப்போ 5 வக்து தொழுகைன்னு எப்படி விளங்குறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறாங்க குல்லியோமீன் ஹம்சமர்ரா, ஒவ்வொரு நாளும் 5 தடவை. அந்த வசனத்திலிருந்து 5 தடவைன்ட்டு விளங்கலை. இது மாதிரி ஜக்காத்து கொடுங்கள் என்று சொல்கிறோமே, இந்த வசனத்திலிருந்து வருஷம் கொடுக்கன்னு விளங்கலை, வேறு நபிமொழியிலிருந்து வருஷம் கொடுக்கன்னு விளங்குறோம். அதனால் இதை தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுத்து வாருங்கள் என்று இந்த வசனத்தை எடுத்து வச்சு தொழுகை 5 தடவை செய்கிறோம்ல, அது மாதிரி ஜக்காத்தையும் 5 தடவை கொடுத்து வாங்கன்ட்டு அப்படி நம்ம வாதிக்கவே இல்லையே. தொழுகையை இந்த வசனத்தை வச்சா சொல்கிறாங்க 5 நேரம் தொழுங்கன்ட்டு, அதுக்கு வேறு சான்றுகளை வச்சு தான் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் விரிவாக விளங்குவதாக இருந்தால் சீடிகளை பார்த்து நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. பறக்கும்படை காதர் அவர்களை பொறுத்த வரைக்கும், பறக்கும்படைன்னு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நல்லா பறந்து செயல்படக்கூடிய சகோதரர், பறந்த மனப்பான்மை உள்ளவர், அவர்கிட்ட நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன், எங்கேயும் போகலை. இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்குமே அந்த கேளுங்க, எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லுகிறேன். தெரியலேண்டா பார்த்து சொல்லுகிறேன், அதுக்கும் தெரியலேண்டா கேட்டு என்னை விட அறிந்த அறிஞர் பெருமக்களிடம் கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன், இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். எனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாசிக்கிறேன், நன்மையை செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்ம அனைவரையும் சேர்த்து வைக்க வேண்டும். என்ன சரி, ஒவ்வொருத்தர வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி மௌலவி பிஜே அவர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறையில் வந்து விரலை சேர்த்து தொழுதாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு, விரலை சேர்க்கிறது நின்று போச்சு. நம்ம உள்ள யதார்த்தத்தை எடுத்து வச்சோம், விரலை சேர்த்து தான் தொழணும் அப்படின்னு. அப்போ கேட்டாங்க ஆதாரம் வேணும்னு. நாம் தான் நிரூபிக்க வந்தோம். அதனால் நம்ம என்ன செஞ்சோம், ஆதாரத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களோட லாஜிக்கும் அதுதான், யார் நிரூபணம் பண்ண வருகின்றார்களோ அவர்கள் தான் ஆதாரம் காட்ட வேண்டும். அதே மாதிரி அவங்க வாதப்படி ஒரு முறை ஜக்காத் கொடுத்தால் போதும் என்பது தான் அவங்க வாதப்படி முதல்ல பழமையானது. இடையில மக்கள் மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. திருப்பி அதை நீங்கள் நிரூபிக்க வாரீங்க, நீங்கள் தான் நிரூபணம் வாரீங்க, இப்போ கொண்டு வந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் தான் அதுக்கு ஆதாரம் கொண்டு வந்திருக்கணும். நீங்கள் அப்படி ஒரு கூட்டுறவங்க பத்திரிக்கையில் மார்க்கறிஞர்கள் வச்சு வெளியிலனா இவங்க விவாதத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அப்போ நிரூபணம் வந்தது நீங்கள் தான். அப்போ நீங்கள் தான் செஞ்சுருக்கணும், ஆதாரத்தை காட்டியிருக்கணும். அதை விட்டு போட்டு ஆரம்பிச்சிருந்தேன், நீங்கள் தான் ஆதாரம் தரணும், நீங்கள் தான் ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதாரத்தை எடுத்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இதுக்கு ஏற்கனவே காலையிலேயே விரிவாக ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள்லாம் விளக்கி, வாதி தான் எடுத்து வைக்கணும், யார் வாதி யார் பிரதிவாதி எல்லாம் சொல்லி, அதை விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் நூர் முகமது அவர்களிடத்திலேயே இதை ஒரு கேள்வியாக கேட்டு அவரும் அந்த விதியை ஒத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர் தான் எடுத்து வைக்கணுங்கிற அடிப்படையில் அவர் வாதத்தை எடுத்து வைத்து, இது எங்களுக்குள்ளேயே முடிந்து போன ஒரு விஷயம் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. வணங்குதா? வாதத்தை அவர் தான் எடுத்து வைக்கணும் என்பது அந்த விதியின்படி அவரும் ஏற்றுக்கொண்டு தான் வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறார். அதனால் விரலை சேர்க்கிற விஷயம் வேற,
இந்த விஷயம் வேற என்பதை விளக்குறதுக்கு தான் நான் மேராஜ் பராத்து எல்லாம் சொன்னேன். காலகாலமாக மேராஜ் கொண்டாடுறாங்க. அதுக்கு நாங்கள் ஆதாரத்தை வச்சு நம்ம மறுக்கலை, ஆதாரத்தை கேட்டு தான் மறுத்தோம். இவ்வளோ விவரமாக நான் சொல்லியிருக்கிறேன். ஆதாரத்தை கேட்குற இடத்துல கேட்கணும், ஆதாரத்தை காட்டுற இடத்துல காட்டணும், ரெண்டுக்கும் இடம் இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது சகோதரர் கவனித்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு சந்தேகங்களையும் விளக்குற வகையில் நான் இதோட ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் ரிப்பீட் வேணாம்னு இதோடு பிடிச்சிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. லப்பை குடிகாடு பஷீர் நான் பேசுகிறேன். கேள்வி கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு மௌலவி நூர் முகமது பாகவி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இன்ஷா அல்லாஹ். நேற்றிலிருந்து நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த விவாதம் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் ஒரு தரப்பிலிருந்து உங்களுடைய ஆதாரத்தை எடுத்து வையுங்கள் என்று கேட்கப்பட்டது, இன்னொரு தரப்பிலிருந்து அதுக்குண்டான ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. எடுத்து வைக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்துமே பலகீனமானவை என்று பறைசாட்டப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த ஜக்காத்து ஒரு முறை கொடுத்தால் போதும் என்கின்ற நிலை இந்த பலகீனமான ஹதீஸ் ஆதாரபூர்வமற்றது என்கின்ற நிலைமையில் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் வருடா வருடம் கொடுக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் கொடுத்த பொருளுக்கே கொடுக்க வேண்டும் என்ற நிலை கம்ப்ளீட்டாக மறுக்கப்பட்ட, அதாவது பலகீனப்படுத்தப்பட்ட காரணத்தினால அந்த நிலையை எப்படி புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அது முழுமையாக பலகீனம் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த இடம் பிளாங்காக இருக்குன்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லை. அப்போ ஜக்காத்தை கொடுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான். அகிமு ஸலாத்த ஆத்து ஜக்காத்தை, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, கொடு என்றால் கொடு, எப்பொழுது உனக்கு ஜக்காத்து விடுவோம். ஏன்னு சொன்னாக்கா அந்த நிசாபுங்கிற அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 5 ஊக்கியாளுக்கு குறைவாக வெள்ளியில் ஜக்காத் இல்லை என்ற ஹதீஸின் அடிப்படையில் நாம் என்ன சொல்லணும்னு சொன்னோம்னாக்கா, அந்த அளவுகோலை இன்றைக்கெல்லாம் ஆலிம் பெருமக்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க 88 கிராம் அப்படிங்கிற அடிப்படையில். அந்த நிசாபுடைய அளவுக்கு நம்ம இடத்துல நம்ம பொருளாதாரம் விடுமேயானால் உடனே கொடுத்து விட வேண்டும் என்கிறது அங்கே ஊர்ஜிதமாகிறது. இதைத்தான் நாம் விளங்கிக் கொள்கிறோம். கொடு என்று சொல்லும்போது கொடுத்து விடுகிறோம், அது மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டிய நிலை மாறுபட்ட கருத்து அப்படிங்கிறத நம்ம வழங்கி இருக்கிற காரணத்தினால இன்னொரு ஹதீஸை நமக்கு தெரிவிக்கிறது. பதுக்கப்பட்ட பொருளுக்கு ஜக்காத்து ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டு விடுமேயானால் அது பதுக்கப்பட்ட பொருள் ஆகாது என்று புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது. அப்போ ஒரு முறை நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோம்னு சொன்னவே அது என்ன ஆகாது, கருப்பு பணம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய கருத்துப்படி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொடுக்கணும்னு சொன்னோம்னா ஒரு வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த நிமிஷம் அது என்ன ஆகிடுது, திரும்ப அது கருப்பு பணமாக ஆகிடுது. அப்போ திரும்ப திரும்ப நம்ம கொடுக்க அந்த பணம் என்ன ஆகுது, அந்த பொருள் கருப்பு பணமாகவே தான் இருந்துக்கிட்டு இன்னும் வெளுத்த பொருள் ஆகவே அல்லன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒருத்தரை கொடுத்து முடிச்சிட்டோம்னா என்ன ஆகுது, முடிஞ்சிருச்சுங்கிற நம்ம நிலைமைக்கு நாம் வந்துடுறோம். இது இந்த நிலைமையில் இருக்க அல்லாஹ்வோட பெருக்கிருப்பினால் நாம் இந்த விஷயத்தை நாம் அழகான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம். புரிந்து கொண்டவர்கள் விளக்கமாக புரிந்து கொண்டார்கள். தெளிவாக இல்லாமல் இருக்கிறவர்கள் இன்னும் தெளிவற்ற நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே நீதியாளன், நமக்கு எல்லாத்தையும் அருள் செய்யணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வியை நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னோம்னா, கனிமத்து பொருளை பற்றி நீங்கள் நேற்று உரையில் நீங்கள் சொன்னீங்க, சுட்டி காமிச்சிங்க. அந்த கனிமத்து பொருளுக்கு முதலில், அதாவது கனிமத்து பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பைத்துல் மாலில் தானே சேரப்படும். பைத்துல் மால்களுக்கு சேர்க்கப்பட்ட உடனே முழுமையாக எல்லா கனிமத்து பொருளுக்கும் ஒரு முறை ஜக்காத்து, அதாவது 20 ஒரு பங்கு கொடுத்து விட்ட பிறகு விநியோகம் செய்யும் போது அவரவர்களுக்கும் அந்த கனிமத்து பொருள் மீது ஜக்காத்து கடமையாகுது அப்படின்னு சொல்லி நேற்று குறிப்பிட்டீங்க. இதுதான் அப்படி தான் கொடுக்கப்பட வேண்டுமா, இல்லை வந்த உடனே எல்லாத்துக்கும் நம்பி பிரித்து கொடுத்த பிறகு அவரவர்களும் கொடுத்தானா முடிஞ்சு போயிடுமா? நேற்று சொன்ன விஷயத்தில் எனக்கு குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ஒருத்தரை பைத்துல் மாலுக்கு வந்த உடனே ஜக்காத்து கொடுத்துருன்னு, அதுக்கு பிறகு விநியோகிக்கப்பட்ட பொருளுக்கு ஒருத்தரை தனித்தனியாக கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு குழப்பமான ஒரு விஷயத்தை நேற்று சொன்னீங்க. நீங்கள் இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் அவர்கள் ஒரு செய்தி என்ற அடிப்படையில் பல செய்திகளை சொல்லிவிட்டு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பினார். நான் சொன்னது குழப்பமாக இருக்கிறது என்று. அவர் கேட்குற கேள்வி தான் குழப்பமாக இருக்குது. நம்ம சொன்னது குழப்பமாக இல்லை, அவர் கேட்குற கேள்வி தான் குழப்பமாக இருக்குது. நம்ம சொன்னது தெளிவாக இருந்தும் அது புரியாத காரணத்தினால அதை பற்றி கேட்கறதுனால குழப்பமாக இருக்குது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் விளக்குவோம். நாம் எடுத்து வைத்த ஹதீஸுகள் எல்லாம் பலவீனமாக்கப்பட்டு விட்டன. தெளிவாக
பலவீனமாக்கப்பட்டதற்கு பிறகு அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது எங்கே பலவீனமாக்கப்பட்டுச்சு? பலவீனம் என்பதற்குரிய காரணத்தை சொல்லப்பட்டது, அதற்குரிய பதிலை நம்ம சொல்லிட்டோம் தெளிவாக. இப்பொழுது நான் சொல்கிறேன், ஆடு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஆட்டில் 120 வரைக்கும் 1, 121 1 கூடி விட்டால் 2 கொடுக்குன்னு சொல்கிறோமே, இந்த 2ங்கிறது ஒரு ஆட்டுக்கா 121க்கு சேர்த்தா கொடுக்கப்பட்ட பொருளுக்கும் தான் திரும்பவும் என்பதற்கு இதை விட தெளிவான சான்று எது என்னங்க வேணும்? இது பலவீனமான ஹதீஸா? இதை பலவீனம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே, இதில் அப்படி புரிந்து கொள்வதற்கு சாத்தியம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களே, நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? அதை ஆதாரபூர்வமானது அல்லன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அதுக்கு ஆதாரத்தை சொல்லுங்கள். இப்படி பொத்தாம் பொதுவாக சொல்ல வேண்டாம், நம்ம தெளிவாக ஒவ்வொன்றுக்கும் தெளிவாகவே சொல்லிவிட்டு இருக்கிறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கனிமத்து பொருளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பைத்துல் மாலில் கொண்டு வந்து சேர்த்து அதற்கு பிறகு அதிலிருந்து 20% எடுத்து அதற்கு பிறகு என்ன செய்வாங்க? அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னீர்களே, நான் அப்படி சொல்லலையே. பைத்துல் மாலில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, சேர்த்துட்டு அதுக்கு பின்னால் எடுப்பாங்க, எடுத்தது போக மிச்சம் இருந்த எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அப்படியா நான் சொன்னேன்? கனிமத்து பொருளை எல்லாம் ஒன்று திரட்டியதற்கு பிறகு அதிலிருந்து 20% அங்கிருந்து எடுத்து அந்த 20% தான் பைத்துல் மாலில் சேர்ப்பாங்க. எல்லாத்தையும் சேர்க்க மாட்டாங்க, 20% பைத்துல் மாலில் சேர்ப்பாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சொந்தமானது. அந்த 20%ல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொந்தமானது என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி சொந்தம்? அவர்களது உறவினர்கள் விரும்பியவெல்லாம் கொடுத்துக்குருவாங்க உறவினர்களுக்கெல்லாம். இது ஜக்காத்தோட ஒப்பிடலாமா? ஜக்காத்து மேற்றா இது? ஜக்காத்து என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா, அவர்கள் குடும்பத்தினருக்கு அனுமதிக்கப்பட்டதா, தடை செய்யப்பட்டதே? ஜக்காத்தோடு இது ஒப்பிடலாமா? ஜக்காத்து என்பது வேறு, கனிமத்து பொருள் என்பது வேறு. போர்க்களத்தில் கனிமத்து பொருள் கிடைத்தால் அதில் எல்லாம் ஒன்று மொத்தம் திரட்டி 20% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பைத்துல் மாலில் சேர்த்து விடுவார்கள். அதற்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய செல்வத்தை போர்க்களத்திலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். அப்படி பங்கிட்டு கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த செல்வம் வந்து விட்டது. இப்போ இவங்களுக்கு செல்வம் கிடைத்திருந்தா இவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் நடுப்பில் சக்காத்து எப்படி கடமையோ அப்படி கடமைன்னு தான் சொல்கிறோம். இது நீங்களும் சொல்லுவீங்க. ஏன்னா புதிதாக ஒருவருக்கு புதிதாக பணம் வந்தால் அதுக்கு சக்காத்து கொடுக்குன்னு தானே சொல்கிறீங்க. கனிமத்து பொருளுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னு சொன்னால் இப்போ இதுக்கு கொடுக்க வேண்டியதில்லைன்னு தானே விளங்கணும். ஆனால் கொடுக்கணும்னு நீங்களும் சொல்லுவீங்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க. காரணம் புதுசாக அந்த செல்வம் வந்திருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் இது புது செல்வம், புதுசாக அவருக்கு சொந்தமாக இருக்குது. இப்போ கனிமத்து பொருளில் 20% கொடுத்தாச்சு, இவருடைய மில்க்குக்கு வந்ததற்கு பிறகு உடனே 20% கொடுக்கணும்னு சொல்லத்தான் செய்வாங்க. சாரி, 20% இல்லை, இவருடைய சொந்தத்துக்கு வந்ததற்கு பிறகு அதற்குரிய ஜக்காத்து என்னவோ அது கொடுக்கணும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கனிமத்து பொருளையும் ஜக்காத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். குழப்பி கொண்ட காரணத்தினால உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் இங்கு இதுவரைக்கும் 2 நாள் நடந்த நிகழ்ச்சிகளை சீடிகளாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வாங்கி நீங்கள் பாருங்கள், நிதானமாக பாருங்கள். நான் சொன்னேன் என்பதற்காக இந்த கருத்து சரியில்லை என்றோ, அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அது சரியில்லை என்று இந்த தரப்பினரை பாராமல் நடுநிலையோடு நின்று யார் எடுத்து வைத்த வாதம் குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையில் நியாயமானது, நேர்மையானது, சரியானது என்பதை நீங்களெல்லாம், அதாவது சொல்வதையெல்லாம் நம்பக்கூடிய மக்கள் அல்ல, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள். உங்களில் அதிகமானோர் கல்லூரியில் படித்து கொண்டிருப்பவர்கள், கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர்கள். நீங்கள் தாயிகளாக மக்களுக்கு பிரச்சாரத்தை, குர்ஆனையும் நபிமொழியும் எடுத்து சொல்லக்கூடிய உயர்ந்த பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். குன்தும் ஹைர உம்மத்தின் துகுரு, இது பையன் சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதாவது சமுதாயத்துக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்கள். அதனால் நீங்கள் போய் தெளிவாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. நான் சொன்னதில் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணன் பிஜே அவர்களுக்கு என்னுடைய கேள்வி, செல்வந்தரிடமிருந்து ஜக்காத் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நியதி. செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜக்காத்து தொகையை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய நியதி. இஸ்லாத்தின் பார்வையில் செல்வந்தர்கள் யார், எப்போது,
எப்படி ஜகாத் எடுக்கப்பட வேண்டும் என்பதை விளக்க வேண்டும். அப்புறம் அதாவது வந்து கொடுத்ததுக்கே வந்து ஜக்காத்து கொடுக்கணுங்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு ஹதீஸ் எதுனான்னு கேட்டால், அந்த ஆட்டினுடைய சம்பவம் தான் நமக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்துகிட்ருக்கு. அதாவது ஆட்டினுடைய அந்த ஜக்காத்துடைய விவரம் எப்படி நெருடலாக இருக்குன்னு கேட்டால், அதாவது 40லிருந்து 120 வரை 1, 40லிருந்து 120 வரை 1, அதுக்கு மேலே 1 கூடுனானாக்கா 2 அப்படின்னு வருது. ஏன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஒன்று வரும்போது, கொடுத்தப்பட்ட பொருளுக்கே வருது அப்படின்னு வரும்போது அந்த ஜக்காத் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு இதாக இருக்குது. இது பலமுறை உங்கள்கிட்ட கேட்டிருந்தாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் விளக்கினா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இதையும் ஒரு பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படியா? அதாவது சகோதரர்கள் அவர்கள் இந்த ஆட்டு விஷயத்தில் ஒரு நெருடல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 120 வரைக்கும் ஒரு ஆடு, 40க்கு கீழே இருந்தால் ஜக்காத்தே கிடையாது. ஒரு ஆள்கிட்ட 30 ஆடு 25 ஆடு இருந்தால் அது ஜக்காத்து கிடையாது. 40 வந்தால் தான் ஜக்காத்துங்கிற கடமையே அவருக்கு உண்டாகும். 40 வந்தால் எத்தனை? 1 கொடுக்கணும். 50, 60, 70, 80, 90, 100, 120 வரைக்கும் 1 தான் கொடுக்கணும். 121 வந்துவிட்டால் அந்த 121லேருந்து 200 வரைக்கும் அவர் 2 கொடுக்கணும். இதில் கொடுத்ததுக்கே திருப்பி வர்ற மாதிரி வருதே அப்படின்னு சொன்னாங்க. நான் வராது என்பதற்கு தான் அந்த 120ஐயும் அந்த 1 அதிகமாவதையும் உதாரணம் காட்டி உங்களுக்கு சொன்னேன். எப்படி சொன்னேன்னு கேட்டால், 120 ஒருத்தட்ட இருக்கிறது, சரியா? இவர் ஜக்காத்து கொடுத்துட்டாரா கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தா, கொடுக்கலன்னு சொன்னால் 120 இருக்கும். 1 சேர்ந்தா 121 ஆகிவிடும். இந்த 120 இருக்கும் பொழுது அவர் ஜக்காத்து கொடுத்துட்டாருன்னு சொன்னால் 1 போயிடும். 119 தான் இப்போ இருக்கும். 120 இருக்கிற அவர் 1 ஜக்காத்து கொடுக்காம இது வரைக்கும் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால் 120ஆகவே இருக்கும். இன்னொன்று சேர்ந்துருச்சு, இப்போ 121 ஆகுது. 2 கொடுங்கன்னு அர்த்தம் வந்துடுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்காம வச்சிருக்கிற 120ஐ சொன்னார்களா, கொடுத்த 120ஐ சொன்னார்களா? கொடுத்த 120ஐ சொல்லியிருந்தார்களேயானால் 2 ஆடுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு 2 தடவை கொடுக்கறது வருது, சரியா? நீங்கள் சொல்கிறது வருது. அதாவது ஏற்கனவே 120 கொடுத்துப்புட்டு இன்னும் 1 10 20 அதிகமான உடனே 2 கொடுத்தாரையானால் ஏற்கனவே ஒருக்கா 120 கொடுத்துருக்கிறாரு. இப்போ 125 வந்த உடனே இன்னொரு 1 சேர்த்து 2 கொடுக்குறாரு. இப்போ அப்போ 2 1 3 கொடுத்துட்றாரு இவர். அதான் 120க்கு முதல்ல ஒருக்கா கொடுத்துட்டு 125 வந்த உடனே இப்போ ஒரு 2 கொடுத்தாரு என்று வைத்துக்கொண்டால் 3 கொடுத்ததா ஆகுறாரு. 3 கொடுத்ததில் 120க்கு 2 டைம் கொடுக்குறாரு அப்படின்னு வருதுங்கிறது உங்களுடைய கேள்வி. நான் சொல்கிறேன், அந்த ஹதீஸில் கொடுத்ததுக்கு சொல்ல இல்லை. ஏன் சொல்ல இல்லைங்கிறேன்னு கேட்டால், 120ங்கிற வாசகத்தை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. அந்த 120 என்பது 121ஆக அதிகரித்தால் அந்த வாசகம் அப்படியே வருது. 120ஆக இருப்பது 121ஆக அதிகரிக்குமையானால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் 2 ஆடு கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ இந்த 120 120க்கு ஏற்கனவே ஒரு ஜக்காத்து கொடுத்து இருந்தால் 120ஓட 1 சேர்ந்தா 120ஆக தான் இருக்கும். ஏன்? 1 ஜக்காத்து கொடுத்துட்டாரு. 120 இருந்தது, ஜக்காத்தா 1 போயிடுச்சு, 119, 1 சேர்ந்தா 120 நிற்கும். அப்போ 120 121 ஆகுதுன்னு சொன்னால் அந்த 1 அவர் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறார். அப்போ கொடுக்காம இருக்கிற நேரத்தில் தான் அவர் 2 கொடுக்குறார். அதாவது 120 வரைக்கும் 1 கொடுக்குறாரு. இந்த 1 வந்துச்சுல, இதுக்காக 1 கொடுக்குறாரு. இப்போ இன்னொரு கேள்வி அதில் நேற்று கேட்டாங்க, இந்த 1க்காக வேண்டி 1 கேட்டாங்க. 1க்காக 1 இல்லை, இந்த 1லிருந்து இன்னொரு 80 சேருமே அது வரைக்கும் 1. அது இந்த 1 கொடுக்குறாரு. இந்த 1 இந்த 1க்கு உரிய ஜக்காத்து இல்லை. இந்த 1க்கு கொடுத்துட்டாரையானால் இன்னொரு 79 அவருக்கு சேர்ற வரைக்கும் அரசாங்கம் கேட்காது. அடுத்த மாதம் செக் பண்ண வர்றாங்க, என்ன பண்ணுது? 125 வச்சிருக்கிறாரு, கேட்க மாட்டாங்க. ஓ, அந்த 21 கொடுத்தீங்கள அது 25 வரைக்கும் உள்ளது தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த 121 எப்படி 1 கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க?
ஒன்றே ஒன்றுக்கு உள்ளது அல்ல, அது ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது அதிகரித்து 200 வரைக்கும் போகுமே, அது வரைக்கும் ஒன்று. நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு உள்ளதுன்னு அதான் சொன்னோம். ஸ்டேஜ் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நேற்று அதுதான் அவர் சொன்னார். அந்த ஒரு ஆடு என்பது 40 என்ற நம்பருக்குரிய ஜக்காத்து இல்லை, 40 to 120 இந்த ஸ்டேஜ் இதுக்குரிய ஜக்காத். 121 சொல்கிறவன் அந்த ஒன்றுக்குரிய ஜக்காத்து இல்லை. இன்னொரு ஆடு அந்த 1லிருந்து 200 வரைக்கும் போகுமே, அவ்வளவுக்கும் உரிய சேர்த்த ஜக்காத். முன்னாடியே ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் 200 வர வரைக்கும் கொடுக்க மாட்டார். இன்னொரு 50 சேரும் பேசாமல் வச்சுக்கிறார். ஜக்காத்து கேட்டால் அனைத்தும் வாங்கிட்டு போயிட்டீங்களப்பா, இந்த ஸ்டேஜுக்குள்ளே வாங்கிட்டு இல்லைன்றவார். அப்போ இந்த மாதிரியான ஒரு பொருளில் தான் அது வருதே தவிர இப்போவும் ரிப்பீட் வரல. நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு, அதில் வந்து உங்கள் அர்த்தம் வருதுன்னு ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கொண்டாலும் அதில் வருஷம் எங்கேன்னு கேட்டேன். ஒத்துக்கொண்டாலும் வருஷம் எங்கே அதில் இருக்குன்னு கேட்டேன். இது சையான ஹதீஸ் தானே, இது சையான ஹதீஸ் தான். இதுக்கு செய்கிற இந்த அந்த பலவீனமானதை கொண்டு தானே வருஷம் நீங்கள் சேர்க்குறீங்க, அதுதான் நம்முடைய கேள்வி. அதனால் இது ஒரு குழப்பமில்லாத விஷயம். கொடுத்ததுக்கே திருப்பி கொடுக்கறது என்பது வரவே இல்லை. கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்குறது வந்தால் 120ஓட ஒன்று சேர்ந்து 121 ஆகாது. ஜக்காத்து கொடுத்தது போக 120 தான் நிற்கும். அவர் கொடுக்காம வச்சுருந்தா தான் 121 ஆகும் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தவர் என்ன கேட்டார்னு சொன்னால், ஜக்காத்து யாருக்கு கடமை, அது செல்வந்தர்கள் தான் யாருன்னு கேட்டார். அது நம்ம ஏற்கனவே ஒரு சகோதரர் கேட்டு அது நிசாபு எவ்வளவு, அந்த எல்லை எவ்வளவு என்ற தலைப்பின் பார்ப்பட்ட விஷயம், அது தனியாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே நிலையில் தான் இதுக்கு நம்ம சொல்ல முடியும். அந்த தலைப்பு நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறிக்கொண்டு சில விஷயங்களை என்னுடைய தரப்பிலேருந்து சில செய்திகளை நான் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதாவது இந்த ஓடி போகிறதுக்கு தயாராக இருக்கான்னு சொன்னோம்ல, அது சும்மா தமாசுக்கு சொன்னது விளங்குதா? அது எப்படி போக முடியும், நமக்கு தெரியாதா? பயங்கரமான விஷயமா இது. இங்கே உட்காந்துருக்காரு எப்படி ஓடி போயிடுவார்? எதுக்கு சொன்னோம்? இந்த தடுமாற்றோண்டு அவர் போட்டு தேவையில்லாமல் ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த தடுமாற்றத்தை வச்சுக்கிட்டு பாயிண்ட் மாதிரி எடுத்துருக்க தேவையே இல்லை. அறிவுபூர்வமான வாதமும் கேள்வியுமா போயிட்டு இருக்கும் பொழுது இவர் அதில் வச்சுக்கிட்டு விளையாடுறதுனால நீங்கள் ஏன் தடுமாறுனீங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சோம், ஓடி போகிறவங்க தடுமாறுறீங்களான்னு சொல்லி அவர் மாத்திரம் சிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா? அதுதான் அதில் ஒரு மேட்டரை தவிர ஓடி போவாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடையாது. ஓடி போட்டு வந்து உட்காந்துருப்பாரு அப்படி சொல்லவும் இல்லை, விளங்குதா? அந்த மாதிரியான எண்ணமெல்லாம் நமக்கு கிடையாதுங்கிறத அது ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவதாக அவர் சொன்னது போல் இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் தான் இருக்கிறோம். அடிப்படை கொள்கையில் நமக்குள்ள வேறுபாடு, கொள்கை ஒன்றுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கொள்கையில் அடிப்படையான கொள்கை விஷயங்களில் என்ன இருக்க வேறுபாடு நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே மாத்திரம் இல்லை, 100 பாக்கவியோடு அந்த அணியில் வந்திருப்பவர்களுக்குள்ளேயே பல கொள்கை வேறுபாடுகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த கபரு வணக்கம் விஷயத்தில் நமக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ஒத்த கருத்து இருக்குதுங்கிற வகையில் மற்றவர்களை விட ஒரு நெருக்கம் என்கிற ஒரு அடிப்படையிலையும் குர்ஆன் ஹதீஸ்னா கொஞ்சம் மரியாதை கொடுப்போங்கிற ஒரு வகையிலையும் இந்த விவாதத்தில் மற்ற விவாதங்களில் சந்தித்தது போன்ற ஒரு பகைமையோ ஒரு கசப்போ ஒரு சண்டை சச்சரவோ கூச்சல் குழப்பமோ சின்ன விஷயங்கள்லையும் கூட பெருசுபடுத்துகிறதோ விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மையோ இதுகளெல்லாம் குறைவாக இருந்தது. இல்லைன்னா சொல்ல இயலாது, இருந்தது, இருக்கத்தான் செய்யும். விவாதம் தான் இருக்கத்தான் செய்யும். மற்ற விவாதங்களோடு ஒப்பிடும் பொழுது கம்மி, ஒப்பீட்டளவில் தான் முடிவு செய்ய வேண்டும். ரொம்ப ஒரு கண்ணியமான முறையில் நாகரிகமான முறையில் இந்த விவாதத்தை அல்லாஹ் வந்து நடத்தி தந்திருக்கிறான். இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நடுநிலையான நியாயமான இறையச்சத்தை முன்னிறுத்தி 2 பேர் எந்த ஒரு பக்கத்தின் சார்பும் இல்லாமல் எந்த ஒரு கருத்தையும் உங்கள் உள்ளத்தில் வைத்து கொள்ளாமல் இதை திருப்பி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அல்லது அசை போடுவதாக இருந்தால், இப்போ பார்த்ததையே நீங்கள் மனக்கண்ணில் உங்களுக்கு நினைவு வைத்து அசை போட முடியுமானால் அந்த நேரத்திலையும், அல்லது இந்த ஒளிநாடகங்களை வாங்கி நீங்கள் திரும்ப பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த நேரத்திலையும் 2 தரப்பில் உள்ளவர்களும் எந்த தரப்பில் இல்லாதவர்களும் கூட அவங்களுக்குன்னு ஒரு கருத்தை வச்சுக்கிறாம, வருஷம் கொடுக்கணுமா, எனக்கு இதை பற்றி கருத்து இல்லைன்னு வச்சிடணும். மாதம் மாதம் கொடுக்கணுமா, எனக்கு இதை பற்றி கருத்து இல்லை. திரும்ப கொடுக்கணுமா, எனக்கு இதை பற்றி கருத்து இல்லை. இதிலேருந்து சொல்லக்கூடிய வாதங்களை வைத்து தான் நான் இனிமேல் முடிவு செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு வெற்று மனசோடு பார்த்தோம்னு சொன்னால் தான் ஹக்கு வந்து தெரியுங்க. நம்ம ஒரு கருத்தை மனசில் வைத்து கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் அது எந்த தரப்பாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக அல்லாஹ் வந்து அதுக்கு நம்ம ஒரு கருத்தை வச்சுட்டோமே. அப்போ நம்ம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம 2 சாராருக்கும் உள்ள விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சொன்னதுலேயே 100% எல்லாமே ஒரு பக்கம் சரியாக இருக்கும்னு கூட வராது.
சிலதில் ஒருத்தர் சொன்னது சரியாக இருக்கும், சிலதில் இன்னொருத்தர் சொன்னது சரியாக இருக்கும், ஒட்டுமொத்த கருத்தில் ஒருத்தர் சொன்னது சரியாக இருக்கும், ஒட்டுமொத்த கருத்தில் ஒருத்தர் சொன்னது தவறாக இருக்கும். அது மாதிரியான பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அதுகளை எல்லாம் அந்த காலி மனசோட உள்ளத்தில் எந்த ஒரு பக்க சார்பும் இல்லாத ஒரு நிலையில் இந்த ஒரு உள்ளத்தை நீங்கள் நெசமாக மாற்றணும். ஃபார்மாலிட்டிக்கு நெசமாகவே எல்லாம் அது மாதிரி ஒன்றும் இல்லாமல் இது உள்ளபடி அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்யி. இதை நாங்கள் பார்த்து இந்த 2 வாதங்களில் இருந்து எது கரெக்டாக இருக்குது, இதில் யார் சொன்னது சரியாக இருக்குது என்று அறிந்து கொள்கிற ஒரு அறிவை அல்லாண்டு துவா செய்து விட்டு இந்த மனப்பான்மையோடு நீங்கள் பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக எது உண்மையோ அதுதான் உண்மை என்று படும், பெரும்பாலும் படும். வழங்குதா? அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடவில்லையோ அவங்களுக்கு படவும் செய்யாது. உண்மைன்னு பட்டாலும் அப்படி ஒன்று இருக்கிறது. நேர்வழி காட்ட அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறான் அவர்களுக்கு கண்டிப்பாக இது படும் என்பதை கவனத்தில் வைத்து இதில் நடந்த மற்ற விஷயங்கள், மனக்குறைகள், கசப்புகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு இந்த விவாதத்தின் போது ஒரு கலகலப்பு ஊட்டுவதற்காகவோ அல்லது அவங்க சொல்லிட்டாங்களே நம்மளும் சொல்லணுமே என்பதற்காகவோ நம்ம சில நாகரிகங்களை பேசக்கூடியவர்கள் மீறி இருக்கலாம், என் தரப்பிலே மீறி இருக்கலாம். என்ன சிலது அவங்க சொல்லும்போது நம்மளை திருப்பிக்கிட்டு அதே மாதிரி சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அது மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம். ஒப்பந்தங்கள் போடும்போது அது மாதிரி நடந்திருக்கலாம். இந்த விவாதம் நடந்து முடிகிற வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் ஒருவரை பற்றி ஒருவர் என்ன செய்திருக்கலாம், பலவிதமாக பேசியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விவாதம் முடிஞ்சிட்ட காரணத்தினால இனிமே இதை பேசுகிறது எந்த ஒரு வேலையும் நடந்து முடிந்து விட்டது. இந்த தலைப்பில் உள்ள விஷயங்களை நீங்கள் ஆய்வு செய்து எது உண்மையோ அதன் அடிப்படையில் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும், அதை மக்கள்கிட்ட கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி சத்தியத்தில் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை எங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி இந்த வந்திருக்கக்கூடியவர்களுக்கிட்டத்திலையும் ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டால் அதையும் சொல்லணும். ஏன்னு கேட்டால் இந்த உணவு மற்ற விஷயங்களில் பாரபட்சம் காட்டுவது ஒரு சபை ஒழுக்கத்துக்கு நல்லதா இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு படும். ஆனால் விவாதம் என்று வரக்கூடிய நேரங்களில் அதை நாங்கள் இதுக்குன்னு இல்லை, பொதுவாக நாங்கள் இதை கடைப்பிடித்து வர்றோம். அது ஒரு காரணத்தோடு கடைப்பிடிக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டால் உணவுனால் சில ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டு ஏதாவது இயற்கையாகவே அது சரியில்லாமல் இருந்து என்னமா ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், எங்கள் பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரியா டீயில் இருந்து போட்டு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் அந்த உங்களுக்கு இதுக்கு சொல்லலை, மற்ற விவாதங்களில் நம்ம சொல்லும் பொழுது தண்ணி கூட என்ன செய்வோம், உங்களுக்கு தண்ணி நீங்கள் தான் கொடுத்துக்கணும், எங்களுக்கு தண்ணி நாங்கள் தான் கொடுப்போம், இயற்கையாக என்னமாவது ஒன்று கடை கொடுத்த தண்ணி ஒத்துக்கிறாமல் போய் இவங்க விவாதத்துக்காக தான் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டால் அல்லது உன்னோட ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம எதிர்புதிரமாக இருக்கும்போது மோட்டிவ்ங்கிற கணக்கெல்லாம் தேவையற்ற சங்கடம் வருங்கிற இந்த காரணத்துக்கு கஞ்சத்தனத்துக்கோ வேறு விதமான மிச்சப்படுத்த அநாகரியத்துக்காக வேண்டியோ இந்த மாதிரி சில ஒழுங்குகள்லாம் செய்யப்படலை. எதுக்கு பண்ணுறோம்னு கேட்டால் இதை சொல்லுவோம், விவாதம் பண்ணும் பொழுது என்ன செய்வோம், ஒப்பந்தம் பண்ணும்போது சொல்லுவோம், நீங்கள் ஒரு அணி நாங்கள் ஒரு அணி, எப்படிப்பட்ட ஆள் வர்றாங்கன்ட்டு நீங்கள் கூட்டி வர்றாள் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கூட்டி வர்றாள் உங்களுக்கு தெரியாது, ஒன்று கொடுக்கும் நீங்கள் கொடுக்கறதுனால எங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு நாங்கள் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு போச்சுட்டாலும் ஒருத்தர் இதை ஒரு பழி சுமத்துற நிலை வரும். இது வரக்கூடாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி அவங்கவுங்க சைடு அவங்கவுங்க டீயில் என்ன பெரிய ஒருத்தருக்கா அதை கூட சொன்னாங்க, எனக்கு காசு எவ்வளோ நாள் நான் தர்றேன்ட்டு. காசு மேட்டர்லாம் கிடையாது, காசு மேட்டருக்காக இதை சொல்கிறோம். எவ்வளோ செலவு பண்ணக்கூடிய இதில் ஜமாத்துலேருந்து இதையும் சேர்த்து நாங்கள் என்ன பண்ணுவோம், செலவு பண்ணிட்டு போயிடுவோம். காசு பஞ்சாயத்தே கிடையாது. அது எதுக்கு பண்ணுறோம்னு கேட்டால் இது வரக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் இதை சொன்னோம். அதையும் அவங்க பிரச்சனை இல்லைன்ற வந்த பிறகு சரி மற்றவன்ட்ட காட்ட மாதிரி இது வேணாம், இதில் நீ அது மாதிரி கண்டுக்கிறாதீங்கன்னு சொல்லி அதை நம்மளுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக அதை நம்மளாம் தளர்த்திக்கிட்டோம். அது அநாகரிகம், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில விஷயங்களை எல்லாம் முன் யோசனையோடு பின் விளைவுகளை கவனத்தில் கொண்டு இந்த லைவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ கூட நம்ம என்ன செஞ்சோம், லைவ்னா வெளியே அப்படி போகும்போது சட்ட சில சிக்கல்லாம் வருங்க அப்படின்னு சில நன்மையை கருத்தில் கொண்டு சில காரணங்களை நாங்கள் சொல்லியிருப்போமே தவிர ஒரு வெறுக்கிறதுக்கோ பகைக்கிறதுக்கோ இன்சல்ட் பண்ணுவதற்கோ ரெண்டு சாரார்னு பிரித்து பார்க்குறதுக்கோ இந்த மாதிரி கோணத்தில் அது மாதிரி தவறுகள் நடக்கவில்லை என்பதை நீங்கள் அழைப்பேற்று நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்படி நடந்துட்டாங்களே என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அதுக்காக இதையும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தங்குறதுல மற்ற விஷயத்தில் இந்த மண்டபம் கூட ஒரு ஆரோக்கியமாக ஒரு லக்ஸரியாக விரும்பக்கூடியவர்களுக்கு ஏற்றது அல்ல இது. ஆனால் அந்த மாதிரி லக்ஸரியாக இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, இது மாதிரியான வேறு இடத்துல உங்களுக்கு உட்கார்ந்து பழக்கமே இருக்காது. அப்படிப்பட்ட மக்கள்லாம் கூட அங்கே என்ன செய்கிறீங்க, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. வேறு வழி இதை தவிர வேறு ஒரு பெரிய அளவில் நமக்கு ஏற்பாடு செய்வதற்குரிய சூழ்நிலை இல்லாததுனால தான் நம்ம கண்ட்ரோலில் உள்ளதாக இருந்தால் விவாதம்னு சொன்னால் போலீஸுக்கு போவாங்க, போய் சண்டை வர்ற மாதிரி இருக்குது சார் விவாதத்தை ரத்து பண்ணுங்கம்பாங்க, மண்டபத்துக்காரன் முதல் நாள் இல்லைன்னு சொல்லிடுவான்,
நமக்கே சொந்தமான ஒரு இடமா இருந்தால் அப்படிலாம் சொல்ல இயலாது. நமக்கே எவனா எங்களுக்குள்ள என் இடத்துல நான் நடத்துறேன்ட்டு போயிடலாம். ஒரு மண்டபத்தை போய் பிடிச்சோன்னு வசதியாக பிடிக்கலாம், பெரிய விஷயம் இல்லை. முதல் போய் எவனாவது போட்டு கொடுத்து பிரச்சனை ஆக்கிட்டான்னு சொன்னால் மண்டபத்துக்காரன் நம்மள்ட்ட கெஞ்சுவான், தரமாட்டோம், சண்டை வந்துருமா, போலீஸ்காரங்க கொடுக்க வேணாங்கிறாங்கம்மா. முன் அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறது அடிப்படையில் இதெல்லாம் சில விஷயங்களில் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி குறைபாடுகள் உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த குறைகளை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். தவறான வார்த்தைகள் நடந்திருக்குமே ஆனால் எங்கள் சைட்லேருந்து வந்திருக்குமே ஆனால் அதையும் நீங்கள் மனசில் வைத்து கொள்ளாமல் அந்த குறைகளை அலட்சியப்படுத்தி விட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மான் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டது போல நாம் பரஸ்பரம் விவாதங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது சில வார்த்தைகள் முன்ன பின்ன வந்திருக்கலாம். அவர்கள் சொன்னது உண்மைதான். முன்ன பின்ன நாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இந்த நிலைமையை அறிந்து கொண்ட நீங்கள் அப்படி ஏதாவது தவறாக பயன்படுத்தியிருந்தால் அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த விழாவில் இந்த விவாதத்திலே பங்கு கொள்வதற்காக இரு தரப்பிலிருந்தும் வெளியூரிலிருந்து பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். விழுப்புரம், பரங்கிப்பேட்டை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கேரளாவிலிருந்தெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காங்களா? மாஷா அல்லா. அவர் இங்கே உள்ளவர் தாங்க. நான் இங்கே வந்து 9 மாதம் ஆச்சு. எல்லா பல ஊர்களிலிருந்து வந்து இவர்கள்லாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். மணி 7 ஆயிடுச்சு. நாம் அதுக்குள்ளே முடித்து கொள்ள வேண்டும் என்ற இது ஒப்பந்தம் இருப்பதனால இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்து இந்த 1 லட்ச ரூபா அறிவிச்சுறாங்க. அதை 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிவிட்டு அந்த 50,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், செலவுக்கு என்ன இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த 1 லட்ச ரூபாயில் 50 ரூபா தள்ளுபடி பண்ணிக்கோங்க. 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்குமேன்னு பார்த்தேன். இல்லை 1 லட்ச ரூபான்னு சொன்னீங்களா, 50 தள்ளுபடி பண்ணிக்கோங்க. பரஸ்பரம் தள்ளுபடி பண்ணிக்கிறோம். விட்டு கொடுத்தோம். ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில்
வாழ்க்கையில் சொர்க்கம் நரகம், நபித்தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.